ஹாய் குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் நம்ம வெயிட் எவ்வளோங்கிறத செக் பண்ணிடணும். எப்போவுமே டெய்லி பார்த்திங்கன்னா நம்ம எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் ஃபஸ்ட் எடுத்துன்னு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிடலாமா? $75.45ங்க. ஓகேங்களா? 75.45 இருக்கிறோம். ஃபஸ்ட் நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட் வீக் நம்ம செக் பண்ணியிருந்தப்போ பார்த்தாங்கன்னா 76.15 இருந்தோம். ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா இந்த 1 வீக்லேயே நம்ம 30 கிராம் கம்மி பண்ணியிருக்கோம். இன்னொன்று நம்ம தான் கரெக்டாக ஒன்றும் டயட் ஃபாலோ பண்ணலை இந்த 1 வீக்கில். சரிங்களா? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 மந்தில் நம்ம 5 kg எவ்வளோ கம்மி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே வெயிட் செக் பண்ணணுமே ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிடலாம். என்னென்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டம்ளர் சுடு தண்ணி இல்லைன்னா வார்ம் வாட்டர் இல்லைன்னா கூல் வாட்டர் ஏதோ ஒன்று. சரிங்களா? ஒரு டம்ளர் குடிச்சிருங்க. எம்டி ஸ்டொமக்கில் தான். ஏன்னா வெயிட் லாஸ்க்கு நீங்கள் மெயினாக எக்ஸசைஸ் பண்ணுறது காலையில் எடுத்துக்காங்க, இல்லை ஈவினிங்னாலும் சரிங்க. ஒரு ஈவினிங்னா ஒரு 1 hour செய்யுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மார்னிங்னா ஒரு 1/2 hour போதும். இல்லை வாக்கிங் ஏதாவது போகிறதுனா போய்க்காங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் நாளுங்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிவிட்டு நமக்கு பேசிக்காக என்னென்ன எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ அது பண்ணிக்கலாம் ஒரு 1/2 hourக்கு. சரிங்களா? எடுத்ததுமே நம்ம ஹெவி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன உடம்பு வலிய ஆரம்பிச்சிடும், அங்கங்கே ரத்தக்கட்டு போட்டுரும். அதனால் ஃபஸ்ட்டுனா கொஞ்சம் ஹெவியாக இல்லாமல் லைட்டாக ஆரம்பிப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஒர்க் அவுட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வார்ம் அப் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வார்ம் அப் பண்ணுறது எப்படிங்கிறது சொல்லி தந்துட்டு அதுக்கப்புறம் பேசிக் எக்ஸசைஸ் என்னங்கிறத நம்ம பண்ணிக்கலாங்க. ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்ததுமே ஒர்க் அவுட் போயிட முடியாது. லைட்டாக வார்ம் அப் பண்ணிக்கோங்க. பாடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி கொஞ்சம் ஹீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க நம்ம பாடியில். எடுத்ததும் நம்ம போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெச் அப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கை காலெல்லாம் கொஞ்சம் லூஸாக இருந்தது எதுவும் இல்லைன்னா தசைப்பிடிப்பு எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் இப்போ பார்த்திங்கன்னா கழுத்தை அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன். இது ஒரு 10 கவுண்ட் நீங்கள் அப்படியே இது பண்ணிக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது கை அப்படியே. சரிங்களா? அப்படி லூஸ் பண்ணிக்காங்க. இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கங்க. சரிங்களா? இது ஃபஸ்ட் நாளுங்கிறங்காட்டிக்கு நான் உங்களுக்கு வார்ம் அப் பண்ண அதே சொல்லித்தரேன். முடிஞ்ச வரைக்கும் கையை காலை நம்ம அசைச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வார்ம் அப்புங்கிறது கை கால் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா முதுகு இதாகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வயிறும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணுறது கொஞ்சம் வயிற்றுக்குமாகவும் இந்த எக்ஸசைஸ் கரெக்டாக இருக்கும். ஆனால் இது பேசிக் தான். சும்மா வார்ம் அப்புக்காக நம்ம பண்ணுறது. கை மேலே 2 தூக்கிட்டு 2 கையும் மேலே தூக்கிட்டு அப்படியே கீழே ஒம்பது 10. ஓகேங்களா? இது ஒவ்வொன்றும் நீங்கள் 2 செட்டு இல்லை 3 செட்டு போட்டாலும் கூட ஓகே தான். ஏன்னா இதுக்கே பார்த்திங்கன்னா நம்ம வார்ம் அப்கே 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் ஆகிடும். வீடியோக்காக நான் கம்மியாக எடுத்திருக்கேன். இதே பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எக்ஸசைஸ் பண்ண போகிறோன்னா ஒரு 20 நிமிஷமாவது வார்ம் அப் பண்ணிட்டு போயிடணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது நம்ம லைட்டாக வார்ம் அப் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம என்னென்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோமோ அதை எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட் அந்த மாதிரி தான் சொல்லித்தர முடியும். ஆனால் டெய்லி நம்ம 1/2 hour வார்ம் அப் பண்ணிடணும். மினிமம் ஒரு 1000 ஸ்டெப்ஸாவது நீங்கள் வாக்கிங் போயிடுங்க வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா 5 6 7
இது வந்து நான் ஒரு 30 கவுண்ட் இது பண்ணியிருக்கேன். இதே பார்த்திங்கன்னா நான் 3 செட்டு பண்ணுவேன். சரிங்களா? அப்படி பண்ணோம்னா தான் நம்ம ஒரு 1/2 ஹவராவது ஒர்க் அவுட் பண்ண டைமுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வீடியோக்காக நான் கம்மியாக இது பண்ணுறேன். நீங்கள் ஒரு 1/2 ஹவர், அதாவது ஒவ்வொன்றுலேயும் 3 செட்டு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது ஒன்றுங்க. அடுத்தது ஜம்பிங் ஜாக்ஸ். ஓகே, அடுத்தது இந்த எக்ஸசைஸ். சரிங்களா? 2 வேரியேஷன் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 வேரியேஷன் போதும். ஓகே, இது ஃபஸ்ட் நாள் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் விடாமல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடிவயிறு கம்மியாக இருக்கும். வெயிட் லாஸ் ஜேர்னி ஈஸியாக பண்ண முடியும். எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் பண்ணுறத விட கார்டியோ எக்ஸசைஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஹெவி ஒர்க் அவுட்டே பார்த்திங்கன்னா கார்டியோ பண்ணுறது தான் கெஸ் வாங்குது. லாஸ்ட் வேரியேஷன் ஒன்று பண்ணிடலாங்க. சிம்பிளான எக்ஸசைஸ் தான். சரிங்களா? இது எதுக்கு பண்ணுறேன்னா, சைடில் இந்த வர சதையை கம்மி பண்ணுறதுக்கு தான். ஓகே, 20, அதாவது ஒரு செட்டுக்கு 20, மொத்தம் 3 செட்டு போடணும். ஸோ 4 வேரியேஷனுங்க. ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணிடணும். அடுத்து 4 வேரியேஷன். 1/2 ஹவரில் உங்களோட ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். மினிமம் 45 இல்லை 1 ஹவராவது பண்ணணும் டெய்லி. சரிங்களா? சப்போஸ் உங்களால் முடியல அப்படின்னா வாக்கிங் போயிடுங்க. மினிமம் 1000 ஸ்டெப்பு வர அடுத்தடுத்த நாட்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது நம்ம 7 மணி, கரெக்டாக 7 மணிக்கு, காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 7 மணிக்குள்ளே 3 பாட்டில் வாட்டர் தண்ணி கம்ப்ளீட் பண்ணிடணுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சு வார்ம் அப் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 7 o'clock அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 2 நெல்லிக்காய் எடுத்துக்குவேன். சரிங்களா? 2 நெல்லிக்காய் அப்படியே நீங்கள் ஜூஸ் பண்ணி குடித்தாலும் ஓகே தான். இல்லைன்னு நான் பார்த்திங்கன்னா பச்சையாக கடிச்சு அப்படியே சாப்பிட்ருவேன். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் குடிக்க ஆரம்பிச்சிடணுங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் மினிமம். சரிங்களா? 5 லிட்டர்லாம் குடிக்க சொல்லுவாங்க, வேணாம். நீங்கள் 3 லிட்டர் குடிச்சிங்கனாவே போதும். ஏன்னா அது குடிக்கிறதுக்கு, ஏன்னா இப்போ குளிர்காலம் வேறு, அது குடிக்கிறதுக்கு இதாகும். சரிங்களா? ஆனால் மினிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு டயட்டும் வாட்டர் லெவலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் கண்டினியூஸ் ஆகுங்க. சரிங்களா? வாட்டர் வந்து கம்மி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் பார்த்திங்கன்னா ஆகாது. வெயிட் பார்த்திங்கன்னா நார்மலாகவே தான் இருக்கும். இல்லைனா கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் இது பண்ணிட வேண்டாம். சரிங்களா? அதனால் வாட்டர் பார்த்திங்கன்னா 3 லிட்டர் மினிமம் குடிச்சிடணும். கடைசிக்கு ஒரு 2.5 லிட்டராவது குடிக்க பாருங்கள் டெய்லியுமே. சரிங்களா? அதாவது மார்னிங் 7 o'clockலேருந்து ஈவினிங் 7 o'clock குடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் எதுவும் குடிக்க வேண்டாம். ஓகேவா? அதே மாதிரி ஃபுட்டும் அதே மாதிரி தான். மார்னிங் 7 to 8 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதிகபட்சம் 8:30, அதுக்கு தாண்ட வேண்டாம். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா 12 to 1. சரிங்களா? அதுக்குள்ளே சாப்பிட்ருங்க. முடிஞ்சால் அந்த வேலைக்கு போகிறவங்க அப்படி இருந்தால் ஒரு 2 மணிக்குள்ளே ப்ராப்பராக கரெக்டாக எந்த டைமோ அந்த டைமுக்கு சாப்பிட்டு முடிச்சிருங்க. சரிங்களா? ஆனால் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஈவினிங் 6 o'clockலேருந்து 7 o'clock சாப்பிட்ருங்க. நான் சொல்கிறது இடையில வர ஃப்ரூட்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இடப்பட்ட நேரம். அதாவது இப்போ காலையில் 8 மணிக்குள்ளே சாப்பிட்டிங்கன்னா மதியானம் ஒரு 11 o'clock பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காங்க. அதே மாதிரி 3லேருந்து 3:30 ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காங்க. ஃப்ரூட் சாலட்டு எதுனாலும் சரிங்க. சரிங்களா? இல்லை அதாவது பீனட்ஸ் நீங்கள் வேக வச்சு சாப்பிட்ருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வேக வைத்த உணவாக சாப்பிட்டு பாருங்கள்.
சரிங்களா. எதுவுமே நீங்கள் இல்லைன்னா பச்சையாக பார்த்தீங்கன்னா பழங்கள் எடுத்துக்காங்க பச்சையாக சாப்பிட்றதுனா, சரிங்களா. இந்த ரெடிமேட் ஐட்டம் எதுவும் வாங்கிடாதுங்க. தவிர்க்க வேண்டிய உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா பப்ஸு, வடை, ஆயில் ஐட்டம் எல்லாத்தையுமே தவிர்த்துருங்க. ஏன்னா இது எல்லாமே சாப்பிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 மந்த்து. இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மினிமம் 5 கிலோங்கிறத நீங்கள், நான் சொல்கிறது மினிமம் 5 கிலோ, மினிமம் 10 கேஜிஸ் வரைக்கும் 1 மந்த்து கம்மி பண்ணலாம். ப்ராப்பராக நம்ம இது பண்ணலாம். நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாமே டெய்லி சாப்பிட உணவு தான். ஆனால் என்னென்னா நம்ம இதெல்லாம் வர காலத்தில் எல்லாமே மாற்றிட்டோம், சரிங்களா. நம்மளுடைய உணவு பழக்கத்தை மாற்றிட்டோம். அதனால் இது கரெக்டாக இப்போ மறுபடியும் அந்த இதுக்கு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம ரெடிமேடாக எல்லாமே கிடைக்கிறங்காட்டிக்கு பப்ஸ் ஆகட்டும், வடையாகட்டும், உடனே போகிறோம் அப்படியே ஒரு டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்றோம், ஒரு பப்ஸ் வாங்கி சாப்பிட்றோம், இல்லை வடை வாங்கி சாப்பிட்றோம். எல்லாமே ரெடிமேடாக கிடைக்கிறங்காட்டிக்கு அந்தந்த டைமுக்கு. இப்போ அப்படி கிடையாது. நம்ம டயட் இருக்கணும்னா எல்லாமே நம்ம தான் செஞ்சாகணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணுங்க, சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் ஒரு கொண்டக்கடலை ஆகட்டும், இல்லை ஒரு பீனட்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு ஃப்ரூட் சாலட் ஆகட்டும், எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக கம்மி பண்ணிடலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 நெல்லிக்காய் எடுத்துருக்கோம். அது நான் கடிச்சு சாப்பிட்டு என்னோடய வாட்டர் இன்றைக்கி என்ன 3 லிட்டர் குடிக்கணும்னா 3 லிட்டர் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க, ஒரே நேரத்தில் எல்லாமே குடிக்க வேண்டாம், சரிங்களா. தண்ணிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு டைம் கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து அந்த வாட்டர் லெவலுக்கு கம்ப்ளீட் பண்ண பாருங்கள், சரிங்களா. மறந்துட்டீங்க அதுக்காக 1 லிட்டர் தண்ணியை ஒட்டுக்காக குடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க. எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு பண்ணுங்கள். மினிமம் நான் சொல்கிறது 3 லிட்டர். உங்களால் 2 லிட்டர் முடியும்னா 2 லிட்டர் குடிங்க. அதுக்காக 3 லிட்டர் குடிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பாடிக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வாட்டர் லெவல் தேவையோ அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கும். நீங்கள் கட்டாயப்படுத்தி அதை இது பண்ண வேண்டாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ராய் கூழ் எடுத்திருக்கேன் கார்போஹைட்ரேட்டுக்கு, ப்ரோட்டீனுக்கு ஒரு முட்டை எடுத்திருக்கேங்க, ஃபைபருக்கு கொஞ்சம் வெள்ளரிக்காய் எடுத்துருக்காங்க. ஸோ மார்னிங் ஃபுட் எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்காங்க. ரொம்ப ஓவர் இதாக இருக்க வேண்டாம், சரிங்களா. ஓவர் ஃபுட்டு எடுத்துக்க வேண்டாம். மார்னிங் பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக எடுத்துருக்கேன். ஏதாவது கஞ்சி குடிக்கலாங்க நீங்கள், அதாவது கவுனி அரிசியில் கஞ்சி செஞ்சு குடிக்கலாம். இல்லை நீங்கள் பார்த்திங்கன்னா முட்டைக்கு பதிலாக முட்டை சாப்பிட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் கொண்டக்கடலை வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லை பச்சை பயிர் வேக வச்சு சாப்பிட்லாங்க. அதெல்லாமே நல்லா ப்ரோட்டீன் இருக்குங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம்ல, ஸோ ப்ரோட்டீன் கண்டிப்பாக நம்ம சோர்ஸ் கொடுத்தே ஆகணுங்க, சரிங்களா. அதனால் ப்ரோட்டீனுக்கு நீங்கள் ஒன்றா கொண்டக்கடலை சாப்பிடுங்க, இல்லைன்னா ஒரு நிலக்கடலை இருக்குங்க அது வேக வச்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா பச்சை பயிர் வேக வச்சு சாப்பிடுங்க, ஏதாவது ஒன்று. இல்லைன்னா முட்டை சாப்பிடுங்க. சப்போஸ் முட்டை சாப்பிடாதவங்க கொண்டக்கடலை, நிலக்கடலை, இல்லைன்னா பச்சை பயிர் 3ஐயும் வேக வச்சு சாப்பிடுங்க, ஓகேவா. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராய் கூழ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஒரு முட்டை, ஃபைபருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன், ஓகேவா. ஸோ இதுதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க, ஓகேவா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒர்க் முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் நம்ம ஃபுட்டு பார்த்திங்கன்னா 8லேருந்து 9 o'clock அதாவது எடுத்துகிட்டுக்கோம். ஸோ அடுத்த ஃபுட்டு நம்ம எடுக்கிறது பார்த்திங்கன்னா 12 to 1 இல்லைனா 1 to 2 அந்த மாதிரி ஆஃபீஸ் டைம் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஹோம் பேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால் ப்ராப்பராக அந்த டைமுக்கு நான் ஃபுட்டு எடுத்துக்க முடியும். என்ன டைம் சப்போஸ் நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ 9 o'clock கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுட் எடுத்துகிட்டு நம்ம இது பண்ணிட்டோங்க, சரிங்களா. மதியானம் ஃபுட்டு 1லேருந்து எப்படி இருந்தாலும் 2 மணிக்குள்ளே நம்ம ஃபுட் எடுத்துருவோம். ஸோ அந்த இடப்பட்ட நேரத்தில் அதாவது 11லேருந்து 11:30க்குள்ளே நீங்கள் ஏதாவது டிஃபன் பாக்ஸில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போய்க்காங்க. ஒரு கொய்யாப்பழம் எடுத்துன்னா ஒரு 2 பீஸ் எடுத்துக்காங்க, இல்லைன்னா ஒரு கொய்யாக்காய் எடுத்துக்காங்க, சரிங்களா. இல்லைன்னா நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழம் எடுத்துக்கலான் இருக்கேன். அன்னாச்சி பழம் கொஞ்சம் சூடு, இன்னும் உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மினிமம் அதிகபட்சமாக கொய்யாக்காய் எடுத்துக்குவேன், ஒரு கொய்யாக்காய் எடுத்துக்குவேன். இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா இப்போ 11:35 ஆச்சுங்க. ஸோ இப்போ நான் 2 பீஸ் அன்னாச்சி பழம் எடுத்துக்கலான் இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 பீஸ் எடுத்துக்கிறோம், சரிங்களா. போதும், சரிங்களா. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் எடுத்துருக்கோம், ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 பீஸ் எடுத்துருக்கோம், போதுமானதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு 1லேருந்து 2 மணிக்குள்ளே உங்கள் லஞ்ச் முடிச்சிருங்க, சரிங்களா. அது என்னங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், மேக் பண்ணுறேன்.
முடிஞ்ச வரைக்கும் நல்லா மென்று உமிழ்நீரோடு சாப்பிடுங்க. அப்போ தான் சீக்கிரம் ஜீரணமாகும். அவசரமாக சாப்பிட வேண்டாம், டைம் எடுத்து பொறுமையாக சாப்பிடுங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் காளான் பிரியாணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாங்காய் எடுத்திருக்கேன். அதுபோக தயிர் தொக்கு, சரிங்களா, தயிர் தொக்கு பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி, அதில் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் போட்டு இது எடுத்திருக்கோம், அதுவும் ஃபைபர் கண்டென்ட் தான். முட்டை பார்த்திங்கன்னா நான் ப்ரோட்டீனுக்கு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் டெய்லி ஃபுட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், வெயிட் லாஸ் ஜேர்னி ஈஸியாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பசியும் எடுக்காது அந்தளவுக்கு. ஓகேவா? நம்ம லஞ்சுக்கும் டின்னருக்கும், சரிங்களா, அதுக்கு இடப்பட்ட பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இந்த ஒரு 1 வீக் நான் என்ன டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கே ப்ராப்பராக என்னென்ன டயட் நீங்கள் உங்களுக்கு எது தேவைங்கிறத நீங்கள் இது பண்ணிக்கலாங்க. சரிங்களா? எது கார்போஹைட்ரேட்டு, எது ப்ரோட்டீனு, எது கார்ப்ஸ், அப்படி எது ஃபைபர் அப்படிங்கிறத ஈஸியாக லேர்ன் பண்ணிட்டாவே போதும். நமக்கு எந்தளவுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாவே நம்மளோட அதாவது உணவு பழக்கத்தை நம்மளே மாற்றிக்க முடியுங்க. மார்னிங் எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், ஆஃப்டர்நூன் எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், அதே மாதிரி ஈவினிங் எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இது வருங்க. ப்ராப்பராக இந்த டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணாவே போதுங்க. சரிங்களா? 80% டயட்டு தான், 20% எக்ஸசைஸ். ஆனால் எக்ஸசைஸும் பண்ணினா தான் உடல் எடை கம்மியாகுங்கிறத விட உங்களுக்கு தொப்பை கம்மியாகும்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணுங்க. ஓகே, இனி ஆஃப்டர்நூன் நான் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் என்னென்ன ஃபுட் எடுக்கிறேங்கிறத வீடியோவில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க, குழந்தைகளை கூப்பிட்டு வந்து பவர் இல்லைங்க, அதனால தான் மாடியில் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ மணி பார்த்திங்கன்னா 4 o'clock ஆச்சுங்க. 4 o'clock பார்த்திங்கன்னா நம்ம 3:30 to 4 o'clock ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6 to 7 உங்களோட லஞ்ச் முடிச்சிருங்க, லஞ்சுங்கிற டின்னர் முடிச்சிருங்க. சரிங்களா? பார்த்திங்கன்னா மினிமம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம், ஈவினிங் டைம் இருந்ததுன்னா உங்களுக்கு, சரிங்களா, ஒரு 6 o'clock வாக்கிங் போங்க. ஒரு 1000 ஸ்டெப்பாவது நீங்கள் வாக்கிங் போயிடுங்க. சப்போஸ் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களால் முடியலைன்னா வீட்டுக்கு வந்து சிம்பிளாக ஒரு 10 minutes ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இல்லைன்னா டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 liters வாட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னும் பார்த்திங்கன்னா 4 to 7 o'clock, அதாவது 3 மணி நேரம் இருக்குது. இன்னும் 1 liter நான் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. நைட்டு 7 to 8 மணிக்குள்ளே நைட் டின்னர் முடிச்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நைட் டின்னருக்கு 2 சப்பாத்தி எடுத்துருக்காங்க. போதும், அதுவே போதுமானதுங்க. கீழே குடுறா, அதை நான் பார்த்துக்கிறேன். நைட்டுக்கு 2 சப்பாத்தி எடுத்துருக்கேன், அதுபோக குழம்பு, சரிங்களா, சட்னி வச்சுருக்கோம். நைட் டின்னருக்கு லைட்டாகவே எடுத்துக்காங்க எப்போவுமே. சரிங்களா? போதுங்க நமக்கு. ஏன்னா நைட்டு பார்த்திங்கன்னா நான் டயட்டில் இருக்கிறங்காட்டிக்கு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் டின்னர் முடிச்சிருங்க. நம்ம பார்த்திங்கன்னா லைட்டாக நைட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே அரை வயிறு இருக்கிற மாதிரி சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. 6 to 8 hours ஆகுது தூங்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும், பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் அப்புறம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இப்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருந்தாலும் என்ன இது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.